சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கெட்டு போனது இப்பதான் தெரியுமா இல்ல முன்னாடி தெரியுமா? இல்ல, மட்டன் கெட்டு போயிடுச்சுன்னு முன்னாடியே தெரியும். மட்டன் கெட்டு போச்சுன்னு முன்னாடி தெரியும்ல. கெட்டு போனதை சாப்பிட்டா மக்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுன்னு தெரியாத உனக்கு? தெரியும். அப்படி தெரிஞ்சு சேல்ஸ் பண்ற? எவ்வளவு நெஞ்செழுத்து உனக்கு? கெட்டு போன மட்டனை போட்டு என் பையனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்க. நான் போடல, என் கம்பெனில வேலை செய்யறவங்க தான் போட்டாங்க. கம்பெனில வேலை செய்யறவங்க போட்டாங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குல. நியாயமானவளா இருந்தா அதை தடுத்து நிறுத்திருக்கணும். அப்ப சாப்பிடுறவங்க கேட்டுக்கிட்டேன்னு உனக்கு காசு வந்தா போதும், அப்படிதானே வியாபாரம் பண்ற? இதுக்கு நீ திருட்டு தொழிலே பண்ணிருக்கலாம். 4 பேரை சாகடிச்சிட்டு நீ சந்தோஷமா வாழலான்னு பாக்குறியா? வாய் மூடு, சத்தம் போட்டு வாய் மூடு. ஏய், சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. இந்தா என்ன சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏய், என்ன ரைஸ் மட்டும் சாப்பிடுற? கறி எடுத்து சாப்பிடுறீ? எடு. மட்டன் மட்டும் வாயில இருந்து வெளியே வந்துச்சு, பல்ல உடைச்சிருவேன். எதுக்கு துப்புற? எடுத்து சாப்பிடு. சாப்பிடு 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 சாப்பிடு. என்னடி இத்தினோண்டு எடுத்து சாப்பிடுற? அள்ளி சாப்பிடு. அள்ளி சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. சார் சார், இந்த அப்டேட் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். அக்கா சார், எங்க 2 பேரையும் காணோம்? எங்க ஓரமா இருக்காங்களா பாருங்க. போங்க. சாப்பிடு. ஏய் ஏய், என்ன நீ பண்ற? என்ன அடிச்சு பிரியாணி சாப்பிட வைக்கிறான். ஏய், உன்னை யாரடி பிரியாணி கொடுக்க சொன்னா? உனக்கு எப்படி பிரியாணி உள்ள வந்துச்சு? அவன் என்ன அடின்னு அடிக்கிறான். ஏய், பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன், இல்லனா அடிச்சு ஓரமா உட்காருமா. சார், இவளெல்லாம் அடிச்சா மட்டும் பத்தாது சார், அப்படியே கொல்லணும். இங்க பாரு, அடிச்சு சாவடிச்சிரும் பாத்துக்கோ. என்ன பண்ற நீ? போ அந்த பக்கம். சார், இது கெட்டு போன பிரியாணி பார்சல் சார். காலையில நம்ம ஆளுங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு வயிறு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த பிரியாணி பார்சல் சார் இது. இது வெளியதானே வச்சிருந்த சுசிலாக்கா, உள்ள எப்படி வந்துச்சு? சார், நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன். இந்த பிரியாணி யார் சார் பண்ணா? இவதான். இவ ஹோட்டல்ல இருந்து வந்த பிரியாணி தான் சார் இது. அப்பத்தா கைமனோன்னு என் பையன் இதே சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால பிரியாணி வாங்கி கொடுத்தேன். கெட்டு போன மட்டன் பிரியாணியை கொடுத்து பாவம் என் பிள்ளை வயிறு வலியோட இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அதான் சரி இவளை இதை தின்னு சொன்னேன். இவ இதை சாப்பிட்டுட்டாளா? நல்லா 4 பீஸ் தின்ன வச்சேன். அக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுக்கா. என்னன்னு பாருங்க. இப்ப தெரியுதா வயிறு வலினா என்னன்னு? இப்ப தெரியுதா? கெட்டு போன மட்டனை போடும்போது சுகமா இருந்துச்சுல, அப்படிதானே எல்லாருக்கும் இருந்திருக்கும். சார், இவெல்லாம் சும்மா விடாதீங்க சார். இவ போலீஸுக்கே கெட்டு போன பிரியாணி தான் சார் கொடுத்துருக்கா. அம்மா, வயிறு வலிக்குது. ஏங்க, வண்டி எடுங்க சீக்கிரம். வயிறு வலிக்குது. அக்கா, அவங்கள கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். அம்மா.
வாமா வாமா வா. பாத்து பாத்து அழுவு நல்லா அழுவு. ஏய். ஆஸ்பத்திரியில போய் 2 நாள் இனிமே படுத்து கிட. பாத்து. அப்பதான் உனக்கு புத்தி பாத்து வரும். வாமா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஹாஸ்பிடல் வந்துட்டோமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. டாக்டர் வயிறு வலிக்குதே. என்னாச்சு சார்? என்னாச்சு இவங்களுக்கு? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு டாக்டர். என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஃபுட் பாய்சன் கேஸா வருது. உள்ள கூட்டிட்டு போங்க இவங்கள. போங்க. சீக்கிரம் போங்க. சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. வயிறு வலிக்குது டாக்டர். ரொம்ப வலிக்குதாமா? முடியல டாக்டர். கையை காட்டுங்க. அம்மா. என்ன சார் பாவம் கடைசியில இப்படி ஆயி போச்சு. ஆ, அந்த செல்லுக்குள்ள பூர்ணிமாவை போட்டிருக்கவே கூடாதுக்கா. இப்ப பாருங்க தேவையில்லாத தலைவலி. சார் படட்டும் சார். இவங்க கடை பிரியாணி சாப்பிட்டு இவங்கள மாதிரி தானே மத்தவங்களும் துடிச்சிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு வந்தாதான் சார் தெரியும். சிஸ்டர் எமர்ஜென்சி வார்டு எங்க இந்த இருக்கு? சைடு சார். சரி. சார் என்ன சார் ஆச்சு? ஸ்டேஷனுக்கு போனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. எதுக்கு சார் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தீங்க? என்னாச்சு பூர்ணிமாக்கு? ரகு பதட்டப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்டா? சார் என்ன சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க? முதல்ல என்ன சார் ஆச்சு அதை சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை. உங்க கம்பெனில தயார் பண்ண பிரியாணியை உங்க ஒய்ஃப் சாப்பிட்ருக்காங்க. அதனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் இங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். ஃபுட் பாய்சனா? பிரியாணி சாப்பிட்டாங்களா? சார் அவளுக்கு எதுக்கு சார் பிரியாணி கொடுத்தீங்க? அவங்களுக்கு நாங்க கொடுக்கல சார். அவங்கள அடைச்சு வச்சிருந்த செல்லுல பக்கத்துல ஒரு லேடி அக்யூஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த லேடி தான் கொடுத்துச்சு. சார் என்ன சார் என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பிரியாணி கொடுத்து ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கீங்க. சார் உங்க கம்பெனி பிரியாணி சாப்பிட்டு ஏற்கனவே எங்க கான்ஸ்டபிள் 2 பேர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க சார். சாருக்கு தெரிஞ்ச ஜட்ஜ் ஃபேமிலி 3 பேரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அந்த பிரியாணிய வாயில வச்சு வலுக்கட்டாயமா ஊட்டி விட்டுருக்கா பாருங்க. அவ பையனும் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான். உங்க ஒய்ஃப் தான் கடைசியில வந்து சேர்ந்திருக்கா.